9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதாவது ராசி அதிபதியோட பயிற்சியா இருக்குது. கண்டிப்பா. ஆனா இதுல என்னன்னா, இப்ப தனுசு ராசியாவே இருந்தாலும் குரு 8ல மறைகிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்சமாகி அது மறையக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே முழு சுபகிரகம். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் முழு சுபத்தன்மை பெற்றவர் குரு பகவான் ஒருவரே. குரு அருள் இல்லையில் திருவருள் இல்லை. அப்ப அந்த குருடைய அருள் கண்டிப்பா ஒருத்தருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னாவே ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க, குருபலன் இருக்குதான்னு பார்க்க சொல்றாங்க. அப்ப அந்த திருமணத்துக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மனிதன் பிறந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறப்பு அப்படிங்கிறது பூர்த்தி அடையணும் அப்படின்னா திருமணம் செய்து கொள், எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறாங்க. அந்த திருமணம் நடக்கிறதுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை. அப்ப அந்த குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால ஒருத்தர் சம்பாரிச்சு நல்லா சம்பாரிச்சு நல்ல வாழ்க்கையில திருப்தியாகி இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிறவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அனுகிரகம் கிடைக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு உரிய கலர் எடுத்துட்டோம்னா மஞ்சள் கலர். அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த மூக்கு சுண்டல் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு அதிகாரம். அது போக பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இது குரு பகவானுக்கு உகந்த அதிகாரங்கள் கொண்ட சில விஷயங்கள். அது போக இந்த குரு பகவானுடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த குருடைய திருஷ்டி அப்படிங்கிறது 5, 7, 9. அப்போ இது ராசியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குருடைய திருஷ்டிக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த குருடைய திருஷ்டி படக்கூடிய இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து, இல்லை ஒரு தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் அங்கு இருந்து, அந்த குரு பகவானுடைய திருஷ்டியால் அந்த கிரகம் பாவத்தையும் செய்ய இயலாது, அதுபோக தோஷத்தையும் செய்ய இயலாது. அப்ப இது குரு பகவானுடைய பார்வைக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமை, ஒரு பவர், ஒரு புண்ணியம் இருக்குது. அது போக அது பாவத்தை செய்யாமலும் தோஷத்தை செய்யாமலும் இதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த குரு பகவான் திருஷ்டிப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களாகப்பட்டது அந்த ஜாதகருக்கு புண்ணியத்தை செய்யும். அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்போ பாத்தீங்கன்னா, குரு பகவானுடைய திருவருள், அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒன்று. இது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ மிதுனத்தில் இருந்து பெயர்ச்சியாகி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு வர்றாங்க. அப்போ இது தனுசுக்கு எத்தனாவது இடம்? 8வது இடம். அப்ப அந்த 8வது இடத்தில் தன்னுடைய ராசிநாதன் குரு பகவான் 8வது இடத்துல உச்சபலமாகி மறைகிறாங்க. அப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, தனுசு ராசியில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறார்.
குருடைய பார்வையை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஆனா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையும் போது எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்க தான் முதல் காரணமா இருப்பீங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள்ல வருங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாகும். அப்போ வந்து ஒருத்தர் சீட்டு நடத்துறாங்க, அந்த சீட்டு போடலாம். இல்லைன்னா வந்து 10,000 வாங்கிட்டு 20,000 கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம், அதில் போய் சிக்கிக்கலாம். அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 இல்லைன்னா சீட்டு, இது மாதிரியான பிரச்சனைகளை இவங்க மாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு குழப்பம் அப்படி நிறைந்திருப்பாங்களா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போனாலும் அவங்க பிரச்சனையை தூக்கி இவங்க தோளில் போட்டுக்குவாங்க. ஏதாவது ரூபத்தில் ஒரு நியாயம் சொல்ல போவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியாயத்தை எல்லாமே கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற பழியும் இவர் மேலே வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆப்பட்டது இவங்களுக்கு இந்த 1 வருட காலத்தில் வருவதற்கு வழிவகை நிறைய இருக்குது. இது மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்ய போனாலும் இவங்க நல்லதே செஞ்சாலும் செஞ்சு கெட்ட பேர் தான் வரும். அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபத்து ஒரு வண்டி வாகனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நாம் நிதானத்தை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு உடலுக்கும் பிணிப்பிடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, விபத்திலையுமே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக ஒருத்தருக்கு நல்லது செய்ய போனாலும் நல்லது சொல்ல போனாலும் வாய்ப்பு இருக்கிறது. அது போக இவங்களுடைய ஆசையை தூண்டக்கூடிய சில விஷயங்களும் இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப இந்த பீரியட்ல இந்த 1 வருஷத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக கண்ணு பார்க்கும், காது கேட்கும், இதோட நிறுத்திக்கலாம். இவங்க போய் எந்த விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகாமல் இருப்பது நல்ல விஷயம். அது போக காலப்புருஷ தத்துவத்துக்கு இது 4வது இடம் கடகம் அப்படிங்கிறது. அப்ப இந்த 4வது இடம் என்பது வண்டி வாகனம், தாய் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது. அப்போ வந்து தாய்க்கும் இவங்களுக்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல தாய் உடம்புக்கு ஏதாவது ரோகம் வரலாம். இது போக வண்டி வாகனத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இது சொத்து, இவங்க வாங்கக்கூடிய சொத்துல அந்த டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை சரிபார்த்து வாங்குவது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த 8ஆம் இடத்து குருவால் இந்த 1 வருட காலத்துக்கு அமைதியாக எந்த விஷயங்கள் நம்மளுக்கு காதுல கேட்டாலுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருங்க. நீங்க போய் முன்னாடி நின்று அவங்களுக்கு பைசல் பண்ணும்போது தான் பிரச்சனையே வரும். வேற ஏதாவது இருக்குங்களா? இந்த பார்வை மூலியமா ஏதாவது மாற்றங்கள் இருக்குங்களா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து குருவால். அதே சமயத்துல இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ வந்து விரயஸ்தானத்தை சுப குரு பார்க்கறாங்க. அப்போ இந்த மாதிரி சமயத்துல இவங்க கல்யாணம் பண்றதோ, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுப விரய செலவுகள், வீடு கட்டுவதோ, வண்டி வாகனம் வாங்குவதோ, இது மாதிரி சுப விரய செலவுகள் கண்டிப்பா இவங்களுக்கு வரும். அப்ப இந்த சமயத்துல கொஞ்சம் கடன்பட்டு இதை செய்தாலுமே எந்த தவறும் இல்லை. அப்ப அதன் மூலியமா இவங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும், ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும், ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியும் இவங்களுக்கு கிடைக்கும். அது போக வெளிநாடு போவது, வெளிநாட்டுல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு போகலாம் வரலாம். அது போக வந்து வெளிநாட்டுல ஒரு வேலை சம்பந்தமா போறது, அது போக பசங்க வந்து இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக தங்கி படித்து கொள்ளலாம். இது மாதிரிலாம் இருக்கிறது நல்ல விஷயங்கள் தான். ஆனா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ 10th படிக்கிறாங்க, இல்லை +2 படிக்கிறாங்க, இல்லை டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமா இருக்கணும். ஹாஸ்டல்ல தங்குறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களோட சேர்றாங்க, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அது வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு கேடு விளைவிக்கும். அப்ப இதனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நஷ்டத்தை, ஒரு கஷ்டத்தை தன் குடும்பத்துக்கு கொண்டு வந்துருவாங்க.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் பெண்களும் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம். அது போக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்திலையுமே இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதுலேயுமே நிதானம் தேவை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ இந்த குரு பகவான் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஒரு 50% இவங்க தப்பிச்சுக்கலாம். இன்னும் 50% ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் அஷ்டம குரு, அஷ்டமஸ்தானத்தில் குரு வரும்போது கண்டிப்பாக வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டங்கள் நம்மளை தேடி வரும். அப்ப அந்த சமயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ரொம்ப மெய்யூட்டாக இருந்து இந்த வருஷத்தை நம்ம கழிச்சிடணும். ஆனா அதே சமயத்துல இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா வந்துடும். அந்த பிஸ்னஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும், அந்த வருமானம் நல்லா இருக்கும். ஆனா பணம் எந்த வழியில வந்தாலும் அந்த பணத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த பணத்தை நம்ம கெட்டியா பிடித்து கொள்ளாமல் நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல நான் தேவையில்லாத ஆசைகள் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப இந்த 8வது இடத்து குருவால் நம்ம வந்து தவறான பாதைக்கு இழுத்து செல்லும். அப்ப அந்த தவறான பாதைக்கு போகாமல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப நம்ம கையில பணம் இருந்தா வீண் செலவு, விரை செலவு, தெண்டு செலவு, அந்த பணத்தால் பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த பணத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்துரு, இல்லை வீட்டுல கொடுத்துரு. அப்படி இருந்துட்டா கண்டிப்பாக நல்லது. அது போக வாக்கு ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். எங்கே போனாலும் அந்த கௌரவம் இருக்கும், அந்த அந்தஸ்து இருக்கும். அது போக அந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் 8ஆம் இடத்திலிருந்து அந்த குரு பார்க்கிறாரு. அப்ப குடும்பத்துல அந்த ஒற்றுமையும் அந்த சந்தோஷமும் நல்லா இருக்கும். ஆனா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும். இல்ல 3வது மனுஷனால் குடும்பத்துல குழப்பம் வரக்கூடிய பேச்சுகள் உருவாகும். அப்ப அந்த 3வது மனுஷனை என்ட்ரி பண்றதுக்கு விடாதீங்க. நீங்களே ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய அட்வைஸே என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அடுத்தவங்க பேச்சை நம்ப வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அஷ்டம குரு நாள். அப்ப அந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு டைம் சரியில்லை, நமக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்குது, நம்மளை பிரச்சனை பண்ண பாக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்கோங்க. இதைத்தான் நம்ம சொல்றது. இது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பார்க்கறாங்க. அந்த 4ஆம் இடம் என்பது தாய் சம்பந்தப்பட்ட இடம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இடம், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இடம், ஒரு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட இடம், இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறது. அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஐயா? சனி வேற இருக்காரு. அங்கே சனியும் இருக்கிறாருன்னா அந்த சனி பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில நஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறதுனால அந்த அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய விளைவு இவங்களுக்கு ஏற்படாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இடமாற்றங்கள் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஃபாரின் கூட இவங்க இடம் மாறி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கணவன் மனைவியும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. இப்போ மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க, கணவன் ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவர் வந்து மனைவியை கூட்டிட்டு போய் எல்லாம் ஒன்றா இருக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது.
தாய்க்கு உடல் பிணிப்பிடைகள் தீர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்துல இவங்களுக்கு மேச ராசியிலிருந்து எண்ணிட்டா 4ஆம் இடத்துல குரு. அதே சமயத்துல அதே குரு பகவான் ஆப்பட்டது தனுசு ராசியிலிருந்து எண்ணிட்டா 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ வந்து நஷ்டத்தையும் கொடுக்கும், அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து விலக்கையும் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். விலக்கி கொடுத்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கஷ்டம் வராமல், விபத்து ஆகாமல், ஒருத்தர் போய் ஓவர்டேக் பண்ணாமல் நாம வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் டாக்குமெண்ட் இதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாங்க, நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, அந்த போஸ்டிங்ல இருந்து டீக்ரேடா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல உத்தியோகஸ்தரா இருக்கலாம், அவங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவு சரியில்லாம போகலாம், அவங்க சைன் மாத்தி போட்டிருக்கலாம், இது மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையிலிருந்து டீக்ரேட் ஆகலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்டம் பதவி எதுவாக இருந்தாலும் பறி போவதற்குண்டான வாய்ப்புகள் நேர காலங்கள் இப்போ வந்துட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்க இருந்து கொள்வது அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் இவங்க உறவுக்காரங்கள் வழியிலும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள் வழியிலும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஒருத்தரோடு தொடர்பு வைத்து கொள்ளாமல் அளவாக வைத்துக்கொண்டு அளவாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிறப்புங்க ஐயா. ஐயா வழிபாடு தான் சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி கோயில் ஆலங்குடியில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடுவதை விட அங்கே சிவன் இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து சகாய சிவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவனை கும்பிட்டால் இவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எல்லாமே கண்டிப்பாக தவிடுபொடியாகும். அப்போ அந்த சிவனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமாகப்பட்டது வியாழக்கிழமை நாளில் இந்த குரு பகவானை கும்பிட்டுட்டு மஞ்சள் வஸ்திரம் வாங்கிய தெய்வத்துக்கு சாத்திட்டு, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு அந்த மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து கும்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இவங்க எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அந்த மஞ்சள் வஸ்திரத்தை விரிச்சு விட்டு அந்த கோயிலில் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றது ரொம்ப ரொம்ப திருப்தியை கண்டிப்பாக கொடுக்கும். சிறப்புங்க. அது போக ஜீவ சமாதி, அந்த ஜீவ சமாதியை இந்த தனுசு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த பீரியட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இவங்க கண்ணுக்கு காட்டாமல், இவங்களுக்கு வராமல், இவங்க உடல் பிணிப்பிடைகளுக்கும் வராமல் கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காட்டும். எந்த கிழமைங்க போகலாம் அது? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜீவசமாதியை எந்த நாளில் கும்பிட்டாலும் தப்பு இல்லை. சிறப்புங்க. அதே மாதிரி தனுசு ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ல 2 விஷயம். பெண்கள் விஷயத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்க தான், நல்லபடியாக தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த எதிராளிகள் அப்போ எதிரில் வந்து பேசக்கூடிய பெண்கள் இவங்க மேல தப்பான அபிப்பிராயத்தை வகுப்பாங்க. அதனால இவங்களுடைய மனசும் சஞ்சலமாயிரும். அந்த மாதிரி சஞ்சல புத்திகள் வராமல் பாதுகாத்துக்கணும். அதே சமயத்தில் பெண்களுடைய நட்புல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க தப்பே செய்யாமல் தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் வருவதற்கு இப்போ இந்த டைம் சரியில்லை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. அது போக இவங்க ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் போடுறது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல அறவே வேண்டாம். சுத்தமா அது போடாம உட்காந்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படி போட்டால் அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க ஆளாயிருவீங்க, அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்க ஜாமீன் போட்டதுக்கு மாட்டிக்குவீங்க. சிறப்புங்க. ஜாமீன் போடாம இருக்க சொல்லுங்க. பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. இது போதும், அவங்க காப்பாத்திக்குவாங்க. சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றி.